அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷஅபானுடைய பரக்கத் பொருந்திய நாளில், ஷஅபானுடைய மாதத்தின் தொடக்கத்தில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம். இந்த ஒரு மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஓதிய ஒரு அற்புதமான வஜீஃபா ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். கண்ணியமானவர்களே, துஆக்கள் கேட்பதற்கு முன்னால் இந்த ஒரு வஜீஃபாவை ஓதிவிட்டு கேளுங்கள். ஏனென்றால் இந்த ஒரு வஜீஃபாவிற்குள் இஸ்முல் ஆலம் என்ற பெயர் இடம்பெற்றிருக்கின்றது என்று கூறியிருக்கிறார்கள். அத்தோடு இஸ்முல் ஆலம் என்ற பெயரை கூறி நாம் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இஸ்முல் ஆலத்தினுடைய வார்த்தை இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஒரு வஜீஃபாவை துஆ கேட்பதற்கு முன்னால் ஒரு நிமிடம் ஓதுவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். நினச்சோம்னா ஒரு நிமிஷத்தில் ஓதி முடிச்சிடலாம். அப்படிப்பட்ட வஜீஃபா தான் இந்த வஜீஃபாவை அனைவரும் துஆ கேட்பதற்கு அல்லாஹ்விடத்தில் கரத்தை தூக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு வஜீஃபாவை ஓதாமல் உங்களுடைய துஆக்களை கேட்காதீங்க. துஆ நாம் கேட்குறதே நிறைவேற்றப்படணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம கேட்குறோம். அப்படி இருக்கும்போது நம்மினுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படலை அப்படின்னா எவ்வளோ ஒரு நமக்கு கவலையாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு இந்த ஒரு வஜீஃபாவை ஓதிட்டு நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் தஆலா உடனடியாக நிறைவேற்றி தர்றான். அப்படிப்பட்ட அந்த வஜீஃபா என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன ஒரு தேவையை நியத்து வச்சிங்களோ அந்த தேவையை நியத்து வச்சுட்டு நினச்சிக்கிட்டு இந்த ஒரு வஜீஃபாவை ஓதிட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. ஒரே ஒரு தடவை ஓதுனா போதும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுபஹானல்லதி லைஸல் இஸ்ஸத்து இல்லா பிஹி சுபஹானல்லதி தஅதஃபு பில் மஜ்தி வ தக்ருமு பிஹி சுபஹானல்லதி அஹ்ஸா குல்ல ஷைஇன் பிஇல்மிஹி சுபஹானல்லதி லா யன்பகி தஸ்பீஹு இல்லா லஹு சுபஹானதில் ஃபலுலி வல் மன்னி சுபஹானதில் இஸ்ஸதி வ தக்ரீமி சுபஹானதித் தௌலி வல் ஹில்மி أسألك بمعاقد إزك وعرشك ومنتهى الرحمة من كتابك وباسمك الأعلم وجدتك الأعلى وكلماتك التامات التي لا يجاوزهن بر ولا فاجر أن تصلي على محمد وآل محمد. இந்த ஒரு வஜீஃபா அரபி படிக்க தெரியாதவர்களுக்காக வேண்டி நம்ம தமிழ்லையும் எழுதி வச்சுருக்கோம். நம்மளுடைய சைட்டு கீழே நம்மளுடைய சைட்டில் போட்டு வச்சுருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இருக்குது. அனைவரும் அதை பார்த்து அதனுடைய பொருளை அறிஞ்சு ஓதுங்க. நிச்சயமாக உங்களினுடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவே மாட்டான். உடனடியாக உங்களுக்கு அங்கீகரித்து தருவான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.